ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். 15வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அதச்சோர்த்வம் பிரசுர்தாஸ்தஸ்ய சாகாः குணப்பிரவருத்தா விஷயப்பிரபாலாः அதச்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது இது ஒரு தாய் தான். அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அந்த ஒரு வச்சனமாக சொன்ன விஷயத்தை வேதவியாசர் தன்னுடைய மூளையில் வந்து அதை வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி மகா கணபதியின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு சமாச்சாரம். இது வந்து ஒரு தாயாகத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை வந்து நெறிமுறைப்படுத்துவாளோ அந்த மாதிரி இது படுத்துறது. ஒரு குழந்தையை பார்த்தேன்னா அந்த குழந்தைக்கு வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறது வழக்கம். குழந்தைங்கள்லாம் வந்தாங்கனாக்கா சாக்லேட் கொடுக்கறது வழக்கம். இப்போ நான் ஆனால் மாற்றிவிட்டேன். ஒரு காலத்தில் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் மாற்றிவிட்டேன். குழந்தைங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவர்களுக்கு நம்ம பழம் கொடுப்போம், அவங்க குங்குமம்லாம் கொடுப்போம். குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தது. ஒரு தடவை பார்த்தோன்னே, ஐயோ இதை அரக்கன், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னான். ஏம்மா அப்படின்னு கேட்டால், இது அரக்கன், இது கருப்பு அரக்கன், அப்புறம் வெள்ளை அரக்கன், இந்த கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட் டீமன்ஸ் தே ஆர் அப்படின்னுச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. இதுனே வந்து அரக்கன்னு சொல்லணும்னா, அவர்களுடைய அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் வந்து சுகரை வந்து ஒயிட் டீமன்னு வச்சுருக்காங்க. சாக்லேட், அந்த சாக்லேட்டை வந்து கருப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி பழக்கி சொல்லி கொடுத்துட்டதுனால அந்த குழந்தைக்கு அந்த 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 ஒரு அர்ஜ், ஒரு இயல்பாகவே ஒரு குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய அர்ஜ் அங்கே இல்லை, டீமன் அப்படின்ட்டு. பாருங்களேன், அதுதான் அந்த ஒரு சிம்பிளாக அது சர்க்கரை சாப்பிட்டா உனக்கு வந்து உன்னுடைய பிளட்டில் வந்து குளுக்கோஸ் அதிகமாகிடும், அதில் வந்து செரிக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச் இருக்குது, அப்படி எப்படி செரிக்க முடியாத ஸ்டார்ச் எல்லாம் விஷமாகிடும் அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை. சிம்பிள் ஒயிட் டீமன் முடிஞ்சு போச்சா. சரி, வேற என்ன ஸ்வீட் நீ சாப்பிடுவே அப்படின்னு கேட்டால், ஜாக்ரி, ஐ ஈட் லாட்ஸ் ஆஃப் ஜாக்ரி அப்படின்னா. அதுதான் அப்படித்தான் இருக்கணும். பகவத்கீதை அப்படி தான் சொல்கிறது. புரியாத ஒரு விஷயம்தான் பிரகிருதி. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணாலே அது வந்து வீணாக தான் போய் முடியும். எப்பவுமே அப்படி தான். இப்படிப்பட்ட அந்த பிரகிருதியை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு வந்து சர்க்கரையினுடைய
இந்த சாக்லேட்டினுடைய நன்மை தீமைகளை கருத்தில் கொண்டு ஒரு மாதிரியாக அதை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த மாதிரி இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஹோல் செட்டப் லைஃப்பில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் சேர்ந்து தான் பிரகிருதி தத்துவம் சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த சம்சார விருட்சம் என்பது ஒரு அரச மரமாகவும் அந்த மரங்களினுடைய கிளைகளும் தளைகளும் அதாவது இலைகளும் கீழ் நோக்கியவாறு, அதிலும் கிளைகள் வந்து கீழும் மேலுமாக நோக்கியவாறு வேறே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மரத்தை நமக்கு வர்ணனை செய்யப்பட்டது. ஒரு மரமானது வர்ணனை செய்யப்பட்டது. அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, சம்சாரத்தினுடைய அதாவது இந்த மாயா காரியம், மாயாவினுடைய அந்த காரிய பலம்தான் சம்சாரம். அது என்னுடைய கர்ம பலன் தான் கொடுக்குது. அது எப்படியெல்லாம் நான் புரிந்து கொண்டால் நான் வந்து அசங்கமாக அப்படியே வந்து லாவகமாக அந்த பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த 2வது ஸ்லோகத்தில் வந்து அதஹ ஊர்த்வம் ச தஸ்ய சாகாஹ பிரசுத்தாஹ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. அந்த மரத்தினுடைய கிளைகள் கீழும் மேலுமாக பறந்து காணப்படுகின்றன. சரிப்பா, குணப்பிரவருத்தாக அந்த கிளைகள் எல்லாம் செழிப்பாக அப்படியே தளன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறது அதனுடைய குணங்களுடைய வெளிப்பாடுகள். விஷய பிரவாளாக அதனுடைய தளிர்கள் எல்லாம் விஷயங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. விஷயங்கள்லாம் என்ன? நம்ம என்ன சொல்லுவோம்? கண்களுக்கு எது விஷயம்? வருணங்கள், ரூபம், வடிவம். அதனால தான் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் அப்படின்னு. சப்தம் வந்து காதுக்கு விஷயம். அப்புறம் வந்து கண்களுக்கு என்ன விஷயம்? ரூபம். வாய்க்கு என்ன விஷயம்? ரசம், சுவை. இதை தான் சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படியாக இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வர்ணனை. துவாசு பருணா சயுஜா சகாயா அப்படின்னு சொல்லி இன்னொரு மந்திரம் இருக்கிறது முண்டகோபனிஷத்தில். அது என்ன சொல்லுது? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் 2 பறவைகள் இருக்கின்றன. ஒரு பறவையானது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை கொத்தி 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 சாப்பிடுகிறது, சுவைக்கிறது. இன்னொரு பறவை, தங்க நிற பறவை, இதை அப்படியே கவனித்து கொண்டிருக்கிறது. எதை அப்படின்னு கேட்டால், இந்த கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இல்லையா, அதை கவனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சார். அவ்வளோ அழகாக சொல்லி முடிச்சாச்சு, விஷயத்தை சொல்லி முடிச்சாச்சு. இந்த சரீரம் என்பது மரம். இந்த சரீரத்துக்குள் 2 நான்கள் இருக்கின்றன. ஒரு நான் இந்த சரீரம் என்கின்ற மரத்தில் பழங்கள் வடிவில் இருக்கக்கூடிய கர்ம பலன்களை சுவைக்கின்றது. அந்த கர்ம பலன்கள் வேறு வேறு வடிவமாக வேறு வேறு சுவைகளை கொண்டதாக இருக்கின்றது. அதை இந்த குட்டி நான், சின்ன நான் வந்து அனுபவிக்கின்றது. தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா என்கின்ற ஸ்வரூபம் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இந்த பறவை வந்து பகலில் சாப்பிடுகிறது, இரவில் தூங்குகிறது, கனவில் கனவு காணுகிறது. ஆனால் அந்த பறவை இந்த அவஸ்தாதீத்தனாக, குணாதீத்தனாக, சர்வாதீத்தனாக சாட்சியாக இருக்கின்றதுன்னு சொல்லி முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது. அது எல்லா வர்ணனைகளும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இங்கே தனியாக சம்சாரத்தை மட்டும் வர்ணனை பண்ணுறாரு. அங்கே என்ன தாத்பரியம்னு கேட்டால், ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை 2 பறவைகளாக வர்ணிக்கப்பட்டன. ஆனால் இங்கே வெறும் சம்சாரம், இதனுடைய க்ளோரி என்ன அப்படிங்கிறதுக்காக இது வர்ணிக்கப்படுகிறது. அப்போது சொல்ற குணங்கள் இதனுடைய அந்த செழிப்புகளாக குணப்பிரவருத்தாக, நல்லா என்ன சொல்கிறது, திப்பு வளர்ந்து அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே கம்பீரமாக வளர்ந்து நிற்கிறதுன்னு. அது வந்து குணங்களின் வடிவமாகவும் விஷயங்கள் வந்து அதனுடைய தளிர்களாகவும். இந்த அதர்ஷ மூலகா அனுசந்தத்தானிங்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இப்போ வேர்கள் அப்படிங்கிறது கண்ணுகளுக்கே தெரியலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிளைகள் மேலும் வளரப்போகின்ற அந்த மரங்களுக்கு வேர்களாகவும் இருக்கின்றன. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோமா இல்லையா? சில பூச்செடிகளை அந்த அந்த செடியினுடைய கிளையை வெட்டி கொண்டு போய் வச்சா அது பாட்டி வந்துடும். அதற்கு தனியாக வேர் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த ஒவ்வொரு அணுவிலும், இந்த மரத்தினுடைய ஒவ்வொரு அணுவிலும் வேர்கள் இருக்கின்றன. இந்த மரத்திலும் அப்படியே. எவ்வளோ அழகான வர்ணனை இது. கர்மானுபந்தினி மனுஷ்ய லோகே. இந்த மரம்தான்
மனித உலகத்தில் கர்மத்தை பந்திக்கக்கூடியதாக இருக்கின்றனன்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு என்ன சொல்ல வருகிறாருங்கிறத முழுசாக பார்த்துருவோம். இது கொஞ்சம் பொறுமையாக படிக்க வேண்டியது. நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நச்சாதீன ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. சரி, மரம் எங்கப்பா? நீங்கள் சொல்கிறீங்கள மரம் எங்கே? ஒரு கிளையும் காணும், மரத்தையும் காணும். இதில் வேற வேதங்கள் தான் அதனுடைய இலைகளாக இருக்கின்றனன்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. ஒன்றுத்தையும் காணுங்க அப்படின்னாக்கா, அப்பா இதுக்கு ரூபம் கிடையாது, இதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. ஆனால் இது சூக்ஷ்மமாக இருக்கிறது. ததா உபலப்யதே ந ஆதிஹி ந அந்தஹ நச்ச சம்பிரதிஷ்டா சுவிரூடம் மூலம். இந்த மரத்துக்கு இருக்கு இல்லையா, இந்த மரம் சாட்சாத் அப்படியே இருக்குங்க, ரொம்ப பறந்து விரிந்ததாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியறதில்லை, ஆனால் இருக்கு. இப்போ நம்மளே நல்லா கவனித்து பார்ப்போம். இந்த மரம், ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் ஒரு மரமாக நினச்சி பாருங்க. அந்த மரத்தில் எல்லாம் இப்போ சொன்ன அத்தனை ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். இந்த சரீரத்திற்கு வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த சரீரத்துக்கு வேறு எங்கே இருக்குன்னாக்கா நம்ம தொப்புள் கூடிய வேறுன்னு சொல்கிறோம். ஆனால் அது அறுபட்டாச்சு. இப்போ இது நம்மளை ஆட்டுவிக்குது தெரியல. இல்லை சார், நான் தான் சார் முடிவெடுக்கிறேன், நான் தான் என்னை ஆட்டுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையே புரியல. நம்ம எல்லாரையும் ஆட்டுவிக்க முடியாது, நம்மையும் ஆட்டி வைப்பதற்கு சக்திகள் இருக்கின்றன. உறவுகளின் வடிவமாக, இயற்கையினுடைய பேரழிவின் வடிவமாக, அல்லது மற்றவர்களுடைய விருப்பங்களின் வடிவமாக, ஏதோ ஒரு வகையில் நம்மை இதை ஆட்டுவிக்கிறது. இந்த சரீரத்துக்கு வேறு எங்கன்னு தெரியாது. சரி, இந்த சரீரம் எப்போ இதனுடைய தொடக்கம் ஆரம்பித்தது புரியாது. ஆனால் இந்த சரீரத்துக்கு காரணமான அந்த ஒரு மரத்திற்கு உருவம் கிடையாது. இது ஒரு பெக்யூலியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது இருக்குது சார், கூடவே இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கே, இந்த மரத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா வெட்டணும். எப்படி? அட ராமச்சந்திரா, கத்தி எடுத்த அப்படி வச்சுக்கிட்டேன், எங்கே சார் இருக்கு மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, கொடுவாள் எடுத்துக்கிட்டேன் அப்படி நின்னா அது முடியாது சார். இது கண்ணுக்கு தெரியாத மரம். யாராவது உங்கள் பின்னாடி வந்தாங்க, இல்லை உங்கள் முன்னாடி வந்தாங்க, உங்களோட ஒருத்தர் பேசுகிறார், புதுசாக ஒருத்தர் அறிமுகம் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். பின்னாடி பெரிய அரச மரம், அந்த மரம் கண்ணுக்கு தெரியாமல் முன்னாடி நிற்கிறது. அப்படி தான் நமக்கு தெரியாது. இந்த நூடுல்ஸ் அதனுடைய ஆரம்பம் எங்கேன்னே தெரியாது. அப்படியே பின்னலாக இருக்கிறதுல ஒரே சிக்கலாக இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் சிரிப்பாக ஹவு டு யூ டு சார், ஹவர் யூ சார் அப்படிம்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது எத்தனையோ ஜென்மங்கள் தாண்டி வந்திருக்கிறது. இந்த மரம் எங்கே வேறு எங்கே எதுவுமே தெரியாது. சரி, மற்றவங்களுடைய மரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம மரத்தை எப்படி வேருடன் சாய்ப்பது? வைராக்கியம் என்கின்ற வாளால், அசங்க சஸ்திரேன. அசங்கம் அப்படின்னா வைராக்கியம் என்கின்ற வாளால் இதை வெட்ட முடியும். இது வரைக்கும் இருக்கட்டும். சரியா, மறுபடியும் முதல்ல இருந்து வரும். இந்த 3 ஸ்லோகங்களின் மூலமாக இந்த சம்சார விருட்சமானது வர்ணனை செய்யப்பட்டது. இந்த சம்சார விருட்சத்தை ஏன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, துன்பத்திற்கு நாம் அலைகழிக்கப்படுவதற்கு காரணம் என்பது இந்த சம்சார விருட்சம் தான். இதனுடைய நெட்வொர்க்கு தான். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த மரத்தை ஓகே, கண்ணுகளுக்கு தெரியாத மரம். இது முதல்ல அந்த வர்ணனை பண்ணும்போது பெரிய மரம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? பெரிய மரம்னாக்கா எங்கும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கிறது. பிரம்மனுக்கு இருக்கிற டெஃபினேஷன்ஸ் அப்படியே இதுக்கு வச்சுக்கலாம். எங்கே இந்த சம்சார விருட்சம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அங்கே நம்மளுடைய விருட்சம் அப்படியே பிரான்ச்சை விடுதுன்னு அர்த்தம். எத்தனை ஊருக்கு போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் பிரான்ச், உங்களுடைய மரத்தினுடைய வேர்களை அப்படியே கீழே இறக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படியே நினச்சி பாருங்க. இதெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால் வெஸ்டர்னர்ஸுக்கு தான் வரும். நம்ம உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய தத்துவத்தை அவர்கள்கிட்ட அவர்கள் படித்தாருன்னாக்கா அதை வச்சுக்கிட்டு ஒரு படம் தயார் பண்ணிடுவான். அவனுக்கு தோன்றிய அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு பண்ணிடுவான். இது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியது. இது இதனுடைய மகத்துவம்
மகத்துவம்னாக்கா இதனுடைய விலாசிட்டி, அந்த விலாசிட்டிங்கிறத விட ஹியூஜ்னஸ் ஆர் வாஸ்ட்னஸ்ன்னு சொல்லலாம். மகத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய தன்மை அது. இந்த சம்சார விருட்சங்கிறது பெரிய இது வந்து மகத்துவம் அப்படின்னாக்கா ஜாண்டிக் எத்தனையோ ஜென்மங்களாக வடிவமைக்கப்பட்டது. நம்ம ஒரு மரம் இருந்தது இல்லையா, அடையாறு ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதனுடைய அந்த தாய் மரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனுடைய பிரான்ச்சஸ் தான் இருக்குது. பிரான்ச்சஸை பார்த்தா எங்கெங்கேயோ இருக்குது. அப்போ அந்த மரம் வந்து எவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு விதையிலேருந்து வந்த அந்த மரம். அந்த மாதிரி நம்ம ஜென்மங்கள்லாம் எத்தனையோ காலங்களில் எத்தனையோ ஜென்மங்களில் வந்தது. இது ஒரு வித மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த சம்சார விருட்சம் என்பது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு அளவினை கொண்டது. சரி, இது எப்போ ஆரம்பிச்சது சொல்ல முடியாது. ஆத்யந்த ரஹிதத்துவம், இதற்கு ஆதியும் கிடையாது, எப்போ முடியும் தெரியாது. ஆத்யந்த ரஹிதத்துவம், ஆரம்பமும் முடிவும் அறிய முடியாதது இந்த சம்சார விருட்சம். முதல்ல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதே சொல்லிட்டாரு. இது புரிய வைக்கவும் முடியாது. அதனால தான் இந்த விருட்சம் என்கின்ற கற்பனை, விருட்சம்னா மரம், அதனால தான் இந்த ஒரு மரமாக, அரச மரமாக நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். அனிர்வாச்சியம். சரி, கற்பனை பண்ணிட்டோமே இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக வந்து கற்பனை பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அந்த சம்சாரங்கிறது ஒருத்தர் எப்படி அவஸ்தைப்படுறார், ஏன் அவஸ்தைப்படுறார், எப்படி சந்தோஷப்படுறார், ஏன் சந்தோஷப்படுறார், ஒருத்தர் ஏன் சந்தோஷப்படலை, இவர் ஏன் துக்கப்படலை, சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு வந்து 15 லட்சம் ரூபா லாஸ் ஆகிடுச்சு, துக்கப்படலை, கஷ்டப்படலை, சரியா? ஆனால் ஒரு சின்ன விஷயம், அவருடைய காரில் ஒரு கீறல், குய்யோ முயோன்னு கத்தி வீட்டையே ரெண்டாக்கிட்டது. அது யாரோ தம்பியோ யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருப்பேன். எவன் பண்ணது இவனு பெரிய டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு புஷ்ன்னு காற்று வாங்கிட்டு பாருங்களேன். அனிர்வாச்சிய ரூபம். எதில் எங்கே அந்த காலத்தில் அரக்கர்கள்லாம் வந்து புறாவில் போய் உயிரை வச்சுருப்பான் போல, அப்படி சொல்லுவோம் இல்லையா? புறாவில் வச்சுருப்பான், இல்லைன்னா குகைக்குள்ளே போய் ஏதோ ஒரு சின்ன பூச்சியில் வச்சுருப்பான். அந்த பூச்சியை பிடிச்சி நசிக்கினா இவர் இறந்துருவார். இதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையோ? அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு பைக் மேலே உயிரை வைக்கிறது, கார் மேலே உயிரை வைக்கிறது, இல்லை யார் மேலேயோ போய் வச்சு நான் உன் மேலே உயிரை வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க உயிரை எடுக்கிறது, இதெல்லாம் சம்சாரத்தினுடைய காரியம். அனிர்வாச்சிய ரூபா. சில பேர் நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி இருக்கிற அன்பையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவான். ஐயா அந்த அடியோடு திரும்புவார், இல்லையா அடுத்தவர்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிடுவார். அனிர்வாச்சிய குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான செட்டப். ஆனால் சில குடும்பங்களில் போய் பாருங்களேன், ஏண்டா குடும்பங்கிற செட்டப் இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். ஒரே ஏமாற்றத்தில், குழப்பம், கன்ஃபியூஷன், சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகலைங்கிறது அனிர்வாச்சிய ரூபம். ஒருத்தர் குடும்பமே இல்லைன்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பார். ஒருத்தர் அப்பா இல்லை அம்மான்னு, ஒருத்தர் வந்து ஏண்டா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஃபாரினில் போய் உட்காந்துருப்பான். ஏன்? அவனுக்கு குடும்பத்தை பார்த்தா ஆகலை, தனியாக போய் உட்காந்துட்டு இருக்கிறான். தனியாக இருக்கிறவனுக்கு குடும்பத்தில் இருக்கிறவனை பார்த்தா ஏக்கம். எல்லாமே இந்த பக்கம் வந்து இருந்தால் அந்த பக்கம் இருக்கிறது இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை, இருக்கிறத வந்து நம்ம வந்து நினைக்கிறது இல்லை, இல்லாததான் நினைப்போம். ஏதோ சின்னதாக லாஸ் நினைப்போம். சில பேருக்கு சில வார்த்தை எவ்வளவு தான் சந்தோஷமாக இருந்தாலும் சில வார்த்தைகளை காதில் கேட்டான்னாங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சந்தோஷம்லாம் காணாமல். இது வந்து மூணாவது. முதல்ல என்ன? மகத்துவம். மகத்துவம்னாக்கா இது பெரிய, இதனுடைய வாஸ்ட்னஸ், இது நம் கற்பனைக்கும் மிஞ்சியது. இரண்டாவது ஆதி அந்தரஹிதம், ஆரம்பமும் முடிவும் எல்லைகளே வகுக்க முடியாது. மூன்றாவது தான் வந்து அனிர்வாச்சியத்துவம், அதை விளக்க முடியாது. நான்காவது மூலவத்துவம், இதற்குன்னு வேறு இருக்கு, கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதற்கு என்பது வேறு இருக்கிறது. இந்த மரத்திற்கு வேறு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சரீரம் இருக்கா, அதுக்கு ஒரு வேர் இருக்கு. வேறு என்ன? கர்மம் தான் அதுக்கு வேறு, கர்ம பலன். அந்த வேறு எது அப்படின்னு கேட்டால் அதுதான் ஈஸ்வரன். மூலவத்துவம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் அத்தனைக்கும், அத்தனை பேருனுடைய அந்த பப்பட்ஸ் சொல்லுவாங்களே, அத்தனை பேருனுடைய அந்த நூல் அவனுடைய கையில். மூலவத்துவம், இந்த சம்சாரத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கின்றன. சாகாவத்துவம், ஐந்தாவது என்ன? சாகாவத்துவம்,
இது ரொம்ப கஷ்டம். இது புரிய வைக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து அது உதாரணம் கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டம். நம்ம இவரை கொடுக்கலாம். உயர் திரு நம்ம எக்ஸ் பிரசிடெண்ட் ஐயா அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம். எங்கே பிறந்து எங்கு வளர்ந்து எதை காதலித்து, பகவத்கீதைன்னா அவருக்கு உயிர். சாந்தமே வடிவானவர், அமைதி. அவர் பேசும்போதே அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு குழந்தை பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் உயரிய எண்ணங்கள். புஸ்தகத்துக்கு பேர் அக்னி சிறகுகள், ஃபயர் விங்ஸ். சாத்விகமான நேச்சர். ஆனால் தயாரித்ததோ அணுகுண்டு, அணு ஆயுதத்தை உருவாக்கியவர், அதற்கு மிகவும் ஒரு முதுகெலும்பாக இருந்தவர். அமைதி. எப்படி சத்துவ குணத்திற்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதான் சம்சாரம். சாக்காவத்துவம். சாக்காவத்துவம்னா அந்த கிளைகள். ஒரு கிளை வந்து எங்கெங்கே போய் எங்கெங்கே எத்தனை பிரான்ச்சுகளை கொண்டு வந்து இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிளைகள் எல்லா பக்கமும் தானே போகும். எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பிறந்தது ஒரு ரிலீஜனில், காதலித்தது ஒரு ரிலீஜனை. ஆனால் ரிலீஜனை காதலிக்கல. அதுவும் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். அவர் ரிலீஜனுக்கு அப்பாற்பட்டவர், அதிலெல்லாம் வந்து டவுட்டே கிடையாது. நம்ம சனாதன தர்மமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னை நீ முழுமையாக உணர்ந்து கொள். அதற்கு உணர்ந்து கொள்வதற்கு தான் ரிலீஜன். உணர்ந்துட்டா ரிலீஜனுக்கு அப்பாற்பட்டவன். அப்படித்தான் சொல்கிறது. எல்லாரும் ஒன்றுங்கும் போது எங்கே போய் அங்கே ரிலீஜன் இருக்கு? சர்வ மத சம்மந்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஆமாம், அனைவரும் ஒன்று. அதுதான் சாக்காவத்துவம்னா. நிறைய பிரான்ச்சஸ். அதனால தான் நம்ம பிறந்து ஒரு வில்லேஜில் பிறந்து பெரிய ஆளாக வர்றது, பெரிய ஆளாக பிறந்து கண்ணு காணாத ஒரு வில்லேஜில் போய் ஒரு வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறது, வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. இது வந்து பிரான்ச்சஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஏன் பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதையும் ஏன் பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறோம்? அது ஏதோ கனெக்ஷன். இந்த விருட்சமாக அந்த கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் தான் வந்து ட்ரங்க்னு வச்சுக்கோங்க. அதுக்கு விருட்சம், கிளைகள். அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் எங்கெங்கே கிளைகள். நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து கிளை எங்கே இருந்தது? சந்திரமண்டலத்தில் இருந்து. போக முடியாது. அப்படிங்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பறந்து விரியும்னு சொல்லவே முடியாது. அடுத்தது என்னென்னா பரிணவத்துவம். பரிணவத்துவம்னா இலைகளை கொண்டது. இந்த மரத்தில் இலைகள், நிறைய இலைகள். இந்த இலைகள் தான் வேதங்கள் என்று முதல்ல சொல்லப்பட்டது. இந்த வேதத்தினுடைய ஞானம் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்றது. அப்போ வேதத்தினுடைய ஞானம்னா என்ன? உண்மை தான் வேதத்துடைய ஞானம். வேதம், உண்மை, இந்த ரெண்டும் ஒன்று இல்லை சார். வேதம் வந்து பூஜை பண்ண சொல்கிறது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னாக்கா, வேதம் முதலில் உண்மையை சொல்லுகிறது, என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய உத்தாரணத்திற்கு, அதாவது நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு பூஜை புனஸ்காரங்களை சொல்கிறது. வேதம் முதல்ல உண்மை ஞானத்தை கொடுக்கிறது. உலகம் என்றால் என்ன? ஜெகத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக, ஜாயத்தை கச்சதி இது ஜெகத், தோன்றி மறைவது என்பது தான் உலகம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வேதத்தினுடைய அந்த ஒரு நோக்கு, பர்செப்ஷன். அது சொல்கிறது பரிணவத்துவம் அப்படின்னாக்கா இந்த வேதங்களுடைய ஞானமாக விளங்குகிறது. அப்புறம் என்ன? பலவத்துவம், கர்மமயமானது. அதிலும் வேத கர்மான்னு சொல்லி அதை நம்ம தனியாக பிரிப்போம். பரிணவத்துவம்னாக்கா கர்மமயம்னே வச்சுப்போமே. அடுத்தது பலவத்துவம், ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் ஏதாவது பண்ணினியோ, ஏதாவது நினைச்சாலே பலன் உண்டு. அதனால் சொல்லுவோம் இல்லையா, நினைத்தாலே முக்தி அப்படிம்பாங்க. இந்த திருவண்ணாமலை இந்த மாதிரியான 5 பஞ்சபூத ஸ்தலங்களை வந்து தரிசித்தால் முக்தி, நினைத்தாலே முக்திங்கிறதெல்லாம் இருக்குது. இறந்தால் முக்தி காசி இல்லையா? அந்த மாதிரி நினைத்தாலே முக்தி, அந்த மாதிரி பார்த்தால் முக்தி, நினைத்தால் முக்திங்கிற மாதிரி. இந்த பலன் என்னன்னு கேட்டால், எண்ணங்கள் வந்தாலே பலனை கொடுக்க ஆரம்பிச்சோம். பலனை வந்து நம்ம வந்து உண்டாக்காமல் நம்மளால் வாழ முடியவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த மரம் என்பது கண்ணுக்கு தெரியாதது, எப்பொழுதுமே நம்முடன் இருப்பது. நம்முடைய சரீரம், மனம், புத்திகள் அத்தனையுமே இந்த மரத்தினுடைய ஒரு அங்கம். இல்லைன்னா தனித்தனி மரம்னு சொல்லிக்க வேண்டியதான். எல்லாம் தனித்தனி மரம். ஆனால் தனித்தனி மரம்னா என்ன? எல்லாமே ஒரு மரத்தினுடைய பிரான்ச்சஸ். சரி, இதை எப்படி வெட்டணும்னாக்கா, அசங்கம்
பற்றின்மை என்கின்ற ஒரு சமாச்சாரத்தின் மூலமாகத்தான் இதை வேறறுக்க முடியும். அந்த பற்றின்மை என்றால் என்னன்னா வைராக்கியம். இது கண்ணுக்கு தெரியலை, ரொம்ப கிளிஷ்டமாக இருக்கிறது. அவஸ்தை நம்ம எங்கே போய் அவஸ்தைப்படுவோம்னே தெரியாது. ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அது என்னமோ சொல்லுவாங்க, அது என்ன உயரத்துலேருந்து குதிக்கிறது. ஒரு கயிறை கட்டிக்கிட்டு உயரத்துலேருந்து தலைகீழே குதிக்கிறது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அவர் ஆசை. அவருக்கு எத்தனை வயசு? 10 வயசில் இருந்தது ஆசை. 25 வருஷமாக அப்பா அம்மா இருந்த வரைக்கும் முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டா. அப்பா அம்மா இந்தியாவில் இருக்காங்க. இவர் ஐயா யூஎஸ்க்கு போயாச்சு வேலைக்கு. அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் பறந்து அங்கேருந்து மேலே குதிச்சு மேலேருந்து அந்த கயிறு அறுபட்டு கீழே விழுந்தாச்சு. விழுந்து என்னாச்சு? காலெல்லாம் அடி, கையெல்லாம் அடி. நல்ல வேளை உயிர் பிழைச்சது. 6 மாதம் பெட்டு. எத்தனை வருஷம் முயற்சி, அதில் ஒரு அட்ராக்ஷன், இன்பம் அதில் இருக்குது அப்படிங்கிற. அதுதான் இந்த சம்சார விருட்சம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இதை எப்படி வெட்டுவது, இந்த சம்சார விருட்சத்தை எப்படி நம் வேறறுப்பது அப்படின்னா, அதற்கு உபாயமானது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. 3வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வைராக்கியம் என்பது ஒன் ஆஃப் தி மீன்ஸ், ஒரு உபாயம். இதை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பில் காண்போம் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூர்ண ஆரோக்கியமும் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.